ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து டெக்கோத்தோனில் வந்து இந்த பேக் வாங்கிட்டு இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன். நம்ம கூட யாருக்குன்னு பார்த்தா ட்ரெயின் அவர்கிட்ட மிஸ் பண்ண போகிறோம். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. என்ன அஜீஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பராக இருக்கீங்க? கேவலமாக இருக்க சூப்பராக இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் அழகாக இருக்கணும் இல்லையான்னு. நல்லா பண்ணுவாங்க. அவங்க என் வீடியோ கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதில் வந்து இவருக்கு கமெண்ட் பண்ணுவாங்களா? உங்கள் வீடியோக்கு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் என் வீடியோக்கு பண்ணுவாங்க. பண்ணுவீங்களா கைஸ்? இப்போ என்ன ஊருக்கு போறீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா? ஊருக்கு ப்ரோ. சென்னையிலலாம் வாழ முடியும். எதுக்கு வந்தான்னு கேளுங்களேன் ஷூட்டுக்கு. ப்ரோ வந்தேன், என்ஜாய் பண்ணேண்ணா. இல்லை சாப்பாடு போட்டானே ப்ரொடக்ஷனில் சாப்பிட்டேன். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போக போகிறேன் ட்ரெயினை பிடிச்சி. இந்த ஊர் நாமக்கல்லா? நாமக்கல் எதுக்குடா நான் போகிறேன்? நீ எந்த ஊர்? நான் வந்து இந்தியா. இந்தியான்னு ஒட்டி ஒளி வருது பாரு என்னோட இதயத்தை, என்னோட மூஞ்சில. எப்படி? அதான் இந்தியாவோட பவர். தேவையில்லாத கண்டென்ட்லாம் வேணாம் ப்ரோ. இந்தியாவோட பவரை சொன்னா பாருங்க. இந்தியாவை தப்பா பேச ஆன்டி இந்தியன் இவன். ஆன்டி இல்ல ப்ரோ, அங்கிள் இந்தியன் இவன். அது மாதிரி கேட்டு வாங்கணும் ஓகேங்களா? என்ன ஆணு பார்க்குறேன்னு பார்க்காதீங்க, ஒரு பொண்ணு போச்சு அதான் பார்க்க இருந்துச்சு. ஏன்னா பொண்ணு ஆகிறீங்க. வாழ்க்கையில பொண்ணை தாண்டி எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா அப்படின்னு இவர் சொல்றாரு ப்ரோ. 25 வயசு கழிச்சு என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? என்ன பண்ணுவேன்? வாழ்க்கையில சாதிப்பேன். சாதிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? சாதிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? அடுத்த லெவல் செட்டில் ஆவேன். எப்படி கல்யாணம் பண்ணாம? கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆதித்யா வர்மா மாதிரி ஆல்பா மேல வாழ போறேன் இந்த உலகத்துல. என்னை மேய்க்க ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது, எங்க அம்மாவை தவிர. ஐயோ சூப்பர் ப்ரோ. பாட்டு போட்டுடலாம். அப்ப தெய்வத்துக்கே மாறி வேசமா அது மாதிரி பாட்டு போட்டுடலாம் ஓகேங்களா ப்ரோ? நமக்கு சொந்த ஊருக்கு போனாதான் ப்ரோ உசுறு வந்த மாதிரி இருக்கு. இவனை கூடலாம் சென்னைக்கு வந்துடுவாங்க, ஒரு நாள் வெளியே வந்தால் 2500 ரூபா செலவு பண்ணிடுறானுங்க. எங்க வீட்டை விற்கிறோம். சென்னையில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க வரிசையானு பாக்குறாங்க, சும்மாவே உட்காந்து கிடையாது. பாக்குற மாதிரி பாக்குறான் ரோட்ல. அது நம்ம இருக்கிறது ஓயமான்ல வேற. அதெல்லாம் அப்படியே பாக்குறாம பாருங்க, நல்லா 32 பல்லு வெளியே தெரியாத மாதிரி பாக்குறான். இவனுக்கு எரியுதுங்க. இவனை பற்றி நான் கொஞ்சம் ஓப்பன் டாக் பேசலான்னு பார்க்குறேன், ஆனால் வேணாம். இப்போ தான் கொஞ்சம் ஏதோ பிள்ளை நல்லபடியாக ஜோடிலாம் அடி பொழைச்சிட்டு வரான். பெருமையாக சொல்லுடா, சும்மா சொல்கிறேன். ஸ்டேஷன் வந்துச்சு போறியா? எப்படி என்ன ரயில்வே ஸ்டேஷனா? இல்லை ரயில்வே ஸ்டேஷன் ஐடி கம்பெனி மாதிரி இருக்கு பாருங்க. இதை பாருங்க, எனக்கே தெரியல. அப்படி கேளு. ஐடி கம்பெனி கூட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பாரு. இப்போ என்னன்னா, நம்ம இப்போ நீ போனீங்கன்னா 7:58 ஒரு ட்ரெயின் இருக்கு. இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னா ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு உன்னை இறக்கி விடுவேன். சென்னையில் நல்ல பொண்ணுங்களா இருப்பாளுங்க ஷாப்பிங்கில். என்ன நீ யோசிச்சு பண்ணுறது? பொண்ணு நான் எட்டி பார்க்குறேன், அவனுக்கு தெரியாம. இப்படி இருக்காங்க பாருங்க இந்த உலகத்தில். பொண்ணுனா போறாங்க. ஏன்டா நண்பன் கூப்பிடுறேன், நண்பன் கூப்பிட்டு வரல, பொண்ணுனா வாய் அழிச்சிட்டு வராங்க. அதாவது உலகத்துல பேரே தெரியாது, அந்த பொண்ணுக்காண்டி வர யாருன்னு தெரியாது, பொண்ணுக்காண்டி வர. இவ்வளவு வருஷம் தெரிஞ்ச நண்பனுக்காண்டி வர மாட்டேங்கிற. நாங்கள் பிராண்ட் ஃபேக்டரி போனோம், பூட்டிட்டாங்க. அதனால எங்கே போயிட்டு இருக்கோம்? எங்கே போகிறோன்னு தெரியல, கீழே போய் தான் முடிவு பண்ணேன். பிராண்ட் ஃபேக்டரி தான். லிஃப்ட் பட்டன் அழுத்துறா. எங்க வந்து சென்னைக்கு வந்து இப்படி டீசெண்டாக திருச்சி போய் மாதிரி பண்ணக்கூடாது சார். திருச்சி தப்பா பேசக்கூடாது. திருச்சி தானே வாழ வச்சிருக்கேன். சாரிங்க. தேவையில்லாத கண்டென்ட். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது ஒரு மனுஷன்? சரி, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இவன் கூட வந்தால் இப்படி தாங்க எங்கெல்லாம் அலைய வரான் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து என்ன வாங்கிக்கன்னு பாருங்க. ஒரு பில்லோ, 2 இது வாங்கியிருக்கோம். கல்யாணத்துக்கு சீர் வாங்கிட்டு போகலாம். பொண்ணு வீட்டில் இருந்தால் சீர் கொடுப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இருந்தால் சீர். மாப்பிள்ளை சீர் வாங்கிக்கிறாரு. என்ன பண்ணிதான் இருக்கு பாருங்க வாழ்க்கையில. இது கூட பொறுப்பே ராஜேஷ். உனக்கு மேப் பார்க்க சொன்னா ஒரு மயிலையும் பார்க்க தெரியல. இந்த ஊர் பேர் தான் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குதுடா. கூகுள்ல போட்டா வேற இடம் திருப்பதிக்கெல்லாம் வருது. ரூட்டு திருமணம் தெலுங்கானா அடிச்சு போட போறேன். எவ்வளவு டிராபிக் இருக்கா பாரு. வர கோவத்துக்கு எல்லா காரையும் இடிச்சு போட்டு சானிடைஸ் மாதிரி ஜிடிஏ மாதிரி போன போல இருக்கு. சும்மா வாங்கலாம் உள்ள போனேன். 2000 பில்லு வந்துருச்சு. வாழ்க்கையில காசு எப்படி போகுது? காசு கொடுறா. இப்போ நம்மள பிச்சை எப்படி காலுக்குள்ள பக்கத்துல உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பிச்சை எடுக்கிற மாதிரியா இருக்கு. செலவுக்கு வந்து எனக்கு 200 ரூபா கொடுத்துருக்கான். செலவுக்கு 200 ரூபா கொடுத்துருக்க. ஜிபே பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே, ஜிபே பண்ணிடுங்க சதீஷ். ஓகே, போயிட்டு சீக்கிரம் பத்திரமா போயிட்டு கால் பண்ணுங்க. சீக்கிரம் சென்னை வந்தீங்கன்னா இதே மாதிரி கண்ணடியா போட்டு ஃபேமஸ் ஆகலாம். கண்டிப்பா இதை கண்டிப்பா கதவு சத்துறீங்களா? ஏசி போட்டிருக்கேன். இதை கண்டிப்பா எல்லாம் ஃபேம் பண்ணி விடுங்க.
ஓகேங்களா? ஃபேம் பண்ணிவிடுங்க. மீன்ஸ் இதெல்லாம் பாருங்க. அது லூஸுங்க, அப்படிதான் அடிக்கடி வளருவோம். சாரி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் இந்த வீடியோ வச்சு பண்ண முடியுமோ பண்ணுங்க. கண்டிப்பா பை. பைடா. பார்த்து உயிரோட இருங்க. உயிரோட தான் இருப்பேன். நீ சாவுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன்.